இல்லை எனக்கு புரியல. நம்ம வாழ்க்கையில் நிறைய பீப்புள் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்அவாய்டபிள். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நெய்பர்ஸ் பக்கத்துலேயே இருப்பாங்க. நம்ம வந்துட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ எதுவுமே பண்ண முடியாது. செகண்டு கூட வேலை பண்ணுறவங்க, கூட படிக்கிறவங்க, இந்த மாதிரி பீப்புள், சொந்தக்காரங்க. இப்போ இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் பொறுத்து நிறைய பேசுகிறோமா, ஜஸ்ட் ஹாய் பாயாங்கிறது இருக்குது. நம்ம சில பேரை பார்த்துட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா நம்மளை பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. பார்க்கலையா அவங்க, சரி ஓகே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைப்போம். அப்புறம் 1 or 2 சிச்சுவேஷன்ஸில் தான் தெரியும், இல்லை அவங்க நம்மளை பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போது இந்த கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆனஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிஹேவியர் அக்செப்ட் பண்ணவே முடியாது. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்ன பண்ணிட்டோம் நம்ம, ஏன் அவங்க நம்மகிட்ட பேசலை, நம்ம ஏதாச்சும் அவங்கள பற்றி சொன்னோமா, இல்லையே, நம்ம யாரை பற்றி பெருசாக பேசுகிறதே இல்லை, இவங்களை பற்றி என்ன தப்பாக பேசிட போகிறோம், நம்ம அவங்கள பற்றி தப்பாக பேசுறது நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏன் நம்மகிட்ட அவங்க பேசாமல் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு மண்டை காஞ்சிரும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிஹேவியர் அக்செப்ட் பண்ண முடியலங்கும் போது ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க, இருக்கிறது ஒரு லைஃபு. பேசாமல் நீங்கள் ஏதோ ஒரு கோவத்தை மனசு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதை பேசி சரி பண்ணி பாருங்களேன், சரியாயிடும் கண்டிப்பாக. இப்போ நான் என்கிட்ட நீங்கள் பேசலைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம முடிஞ்சால் அது ஷார்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் பண்ணிக்க முடியலன்னா எனக்கும் சரி ஓகேங்க, நம்மளுக்கு இந்த விஷயம் செட் ஆகலை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நம்மளும் ஒதுங்கிடலாம். நம்மளுக்கும் ஒரு கிளியர் இது கிடைக்கும், ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, இதனால தான் இவங்க பேசலை, சரி ஓகே கரெக்டு தான், அவங்களுக்கும் இது செட் ஆகலை, எனக்கும் இது செட் ஆகலை அப்படின்ட்டு. நம்மளுக்கு என்னன்னே தெரியாமல் பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்கும் போது கஷ்டமாக இருக்கும். இதுவே டேக் இட் ஈஸின்னு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் என்ன சொன்னால் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பீப்புள் உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா? நீங்கள் எப்படி அதை டீல் பண்ணுறீங்க? சீரியஸாக எடுத்துப்பீங்களா, ஆட போட்டோம் அப்படின்னு விட்டுருவீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒப்பீனியன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.